சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீ குரூப் ஆனது கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், மாடல் டெஸ்ட், ஸோ இது ஃபுல்லாமே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக வழிமுறையாக இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷன்ங்கிற மொபைல் ஆப்ஸில் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் 2025 ப்ரீ பேட்ச் சொல்லி இந்த குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இந்த குரூப்பை முழுமையாக பயன்படுத்தி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸில் என்ன செஞ்சுருக்கோம், இந்த குரூப் பிஓ ஃப்ரீ பேஜ்னு சொல்லி குரூப் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஸோ உங்களுக்கு கோர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், பார்ட் பியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட 18 தொகுதிகளுக்கான மெட்டீரியல் இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் முழுமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு 167 தேர்வுக்கான ஷெடியூலோட உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக கொஷின், அது போக கொஷின் பேங்க், ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கொடுக்குறோம். அந்த ஓஎம்ஆரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை கரெக்டாக எழுதி முடிக்கணும். இந்த எக்ஸாமை கரெக்டாக எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்த டிசம்பர்லேருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பேஜில் அவங்களை ஆட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா, சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பகுதி கொடுத்துருக்குறோம் ஆனால் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் 167 டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஆர்பி பிஇஓ 167 டெஸ்ட் பேஜில் சைக்காலஜி, சோசியல், சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பண்ணியிருக்கோம். இதில் தமிழை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மாடல் டெஸ்ட் கொஷின், அதே மாதிரி அதற்கான ஆன்சர் எல்லாமே இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 30 தேர்வு. இதை இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு மே எண்டு கடைசி சொல்லியிருந்தேன், இப்போ ஜூன் வந்துருச்சு, இன்னைக்கு 5ஆம் தேதி வரைக்கும் வந்துருச்சு. ஸோ தமிழை முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம், மோக் டெஸ்ட்டாக. அந்த டெஸ்ட்டை ஆன்லைனில் அட்டன் பண்ணிவிட்டு தமிழை முடித்து ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையுமே கட்டி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்த பிளான் என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அடுத்து மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மாடல் டெஸ்ட் ஆன்சர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் மாடல் டெஸ்ட் கொஸ்டின் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து வரிசையாக கொஸ்டின் இருக்கும், சரியா. ஸோ மேக்ஸ் டெஸ்ட் 1 எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப், அதே மாதிரி மேக்ஸ் டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக உங்களுக்கு இதில் டெஸ்ட் 4 மட்டும் நம்ம கொடுக்கல, அதை விட்டுருங்க. விட்டுட்டு மற்ற டெஸ்ட் ஃபுல்லாக 17 தேர்வுகள் உங்களுக்கு இதில் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். 4 விட்டுட்டிங்கன்னா 16 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த 16 கொஸ்டினே அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினை வச்சு ஓஎம்ஆரில் எக்ஸாம் எழுதிட்டு அதற்கு பிறகு ஆன்சரை கிளிக் பண்ணிங்கன்னா அதே பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும். கீழே இருந்து ஆன்சர் வரிசையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஆன்சர் கீ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப், மேக்ஸ் டெஸ்ட் ஆன்சர் 2, ஆன்சர் 3, ஆன்சர் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, சரியா, 17 தேர்வுக்கான ஆன்சர். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு டவுட் இருக்குதுங்கிற பட்சத்தில், எனக்கு இதில் டவுட் இருக்குது என்ன உங்களுக்கு தோணுகிற பட்சத்தில் நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் இதில் என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஓப்பன் பண்ணீங்கன்னா பாருங்கள்,
டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் கொஸ்டின் பேங்க் இருக்கு. இந்த கொஸ்டின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸா கொடுத்துருக்கேன். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் கம்பல்சரி நீங்க எழுதி ஆகணும். கொஸ்டின் பேங்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ டைம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இன்னும் ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள மேத்தமெட்டிக்ஸுக்கு மேக்ஸ் மெட்டீரியல் 1 2 3 4ன்னு 4 பாகமாக உங்களுக்கு தமிழ் வெர்ஷன்லேயோ இங்கிலீஷ் வெர்ஷன்லேயோ நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட் ஃபுல்லாமே கொஸ்டின் ஃபுல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும். அதோட ஷார்ட் கட்டும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த புத்தகத்தை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம்ல 50 வினாக்கள் கொடுத்துருக்கோம்னா அந்த 50 வினாக்களும் இந்த டெஸ்ட் புக்கில் உங்களுக்கு வரிசையாக இருக்கும். அப்போ முதல் நீங்கள் தேர்வு எழுதி முடித்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கிற பட்சத்தில் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த டாபிக் எடுத்து அந்த கொஸ்டின் எத்தனாவது நம்பர் இருக்குன்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த புக்லெட்டில் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு இடர்பாடுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மெத்தடில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட் எல்லாமே இருக்கிறதுனால டெஸ்ட் எழுத வேண்டியது, டவுட்டுக்கு புக்கை கிளியர் பண்ணிக்க வேண்டியது, வேற எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். அதற்கு தகுந்தாற் போல வீட்டில் இருந்தே உங்களுடைய பணி நியமனத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை இந்த ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருந்தது. இப்போ நம்ம புதுசாக கொடுத்துருக்கக்கூடியது, எதற்கு முன்பு இருந்திருக்காது. இந்த மந்த் ஜூன் மந்த் எண்டுக்குள்ள நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை முடிச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு நான் அதுக்கடுத்து இந்த மந்த் எண்டில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரியாக ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சப்ஜெக்டை முடித்து நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த இலவச பேஜுக்குள்ளே நம்ம போயிடணும் டிசம்பர் 1 இருந்து. அதற்கு தேவையான வழிமுறைகள் ஒவ்வொன்றையுமே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த மேக்ஸ் டெஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு, மெட்டீரியலை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்களுக்கு சுபை குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். தேவையுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக குழுவில் இணைந்து உங்களுக்கான பணிக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.